ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி சமையல் வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கத்திரிக்காவை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதற்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மிளகாத்தூளுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், காஷ்மீரி மிளகாத்தூள் கூட. இது வந்து தனி மிளகாத்தூள் தாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ செய்முறையை பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி பொரிக்கணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நான் கத்திரிக்காவை அழகாக இதில் எடுத்து போட்டுட்டேன். எண்ணெயில் பொரிஞ்சு நிறுத்து. இப்போது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிடுச்சு. இது மாதிரி கத்திரிக்காவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட, பிடிக்காத குழந்தைங்க கூட அது மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சிப்ஸ் மாதிரியும் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், எதுக்கு வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு சும்மா வறுத்து கொடுத்தாவே சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.